ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு புது டாப்பிக்கோடு தான் நான் வந்திருக்கேன். அது என்னன்னா நீங்களே பார்க்கலாம். ஸ்மால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ட் 1. அதாவது நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் பசங்கக்கிட்ட, குட்டி பசங்கக்கிட்ட பேசும்போது, நம்மளோட ஓன் லாங்குவேஜில் பேசும்போது அவங்க எப்படி அந்த வேர்ட்ஸை கிராப் பண்ணி அந்த வேர்ட்ஸை ஒவ்வொன்றும் கவனமாக கேட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க பேசுகிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்லேயும் சில ஸ்மால் சென்டென்சஸ், குட்டி குட்டி சென்டென்சஸ் இருக்குது. அந்த சென்டென்சஸ் வச்சு நம்ம பசங்க அது கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட படிப்புலேயோ அவங்களோட இதுலேயும் அவங்க யூஸ் பண்ணி ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். சின்ன வயசுலேருந்தே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் பேசலாம். ஸோ லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கம் ஹியர், இங்கே வாங்க. ரெண்டாவது கெட் அப், எந்திரிங்க. மூணாவது ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவாக பேசுங்க. 4 டோன்ட் க்ரை, அழாதீங்க. 5th ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு வேண்டாம். 6வது டோன்ட் டாக், பேசாத. 7th ப்ரஷ் யுவர் டீத், பல்ல விளக்கு. ஐ கான்ட் டூ இட், என்னால் முடியாது. கெட் ரெடி ஃபாஸ்ட், சீக்கிரமாக ரெடியாகு. ஈட் ஸ்லோலி, மெதுவாக சாப்பிடு. டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத. சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ், உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, மாற்று. டோன்ட் லை, பொய் சொல்லாத. டோன்ட் ஜம்ப், குதிக்காத. டோன்ட் பிரேக் இட், அதை உடைக்காத. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், உன் கையை கழுவு. ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், உன்னோட ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு, முடிச்சிரு. டூ யுவர் ஹோம்ஒர்க், உன் ஹோம்ஒர்க்கை பண்ணிவிடு. ரைட் இட், எழுது, அதை எழுது. see you tomorrow, நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நீங்கள் எந்த ஊர்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.